Welcome students, today's class 11th mathematics chapter 3 trigonometry. In previous class we learned about double angle, triple angle and half angle identities. Now recall the formulas. Sin 2a equal to 2 sin a cos a. Sin 2a equal to 2 tan a divided by 1 plus tan square a. Next cos 2a equal to cos square a minus sin square a. Cos 2a equal to 2 cos square a minus 1. Cos 2a equal to 1 minus 2 sin square a. Next cos 2a equal to 1 minus tan square a divided by 1 plus tan square a. Next tan 2a equal to 2 tan a divided by 1 minus tan square a. So இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியோட ஃபார்முலாஸ் பாருங்க. Sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a. Next cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. Next tan 3a equal to 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan square a. So this is triple angle identity. So இந்த identities ஓட proof எல்லாம் நம்ம previous classலயே பார்த்தங்க. And then next பார்த்தீங்கன்னா one more formula power reducing identities பார்த்தங்களா. So power reducing identityங்கிறது நீங்க இந்த ஐடென்டிட்டியில இருந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டுட்டு வர்றது தான். பாருங்க cos square a equal to உங்களுக்கு என்னங்க வரும்? cos square a equal to ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும்? 1 plus cos 2a divided by 2ங்களா. next sin square a equal to 1 minus cos 2a divided by 2. next tan square a equal to 1 minus cos 2a, that is sin square a by cos square a na 1 minus cos 2a divided by 1 plus cos 2a. So this is power reducing identity. next half angle identities பாருங்க. ஸோ half angle identities நான் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியிலேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆங்கிளை மட்டும் by 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் பாருங்கள், ரீகால் பண்ணிக்கலாம். sin a equal to 2 sin a by 2 cos a by 2. cos a equal to, ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு பாருங்கள், cos a equal to cos square a by 2 minus sin square a by 2. and then next cos 2aவுக்கு பாருங்கள், cos a ஓட ஃபார்முலா cos a equal to 2 cos square a by 2 minus 1. next cos a equal to 1 minus 2 sin square a by 2. next tan a equal to 2 tan a by 2 divided by 1 minus tan square a by 2. next sin a in terms of tan la parunga 2 tan a by 2 divided by 1 plus tan square a by 2. next cos a oda formula 1 minus tan square a by 2 divided by 1 plus tan square a by 2. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு half angle formulas. half angle formulas வந்துட்டு நீங்கள் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு half angle formulas அப்படியே நீங்கள் எழுதிடலாம், சரிங்களா. ஸோ ஃபார்முலாஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5ல் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபார்முலாஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் இங்கே சம்ஸ் அப்ளை பண்ணுற சம்மில் வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் எப்போவுமே கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் 3.5ல் 7th ப்ராப்ளம் ப்ரூவ் தட் 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree 1 plus tan 3 degree up to 1 plus tan 44 degree is a multiple of 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் 6th சம் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, if a plus b equal to 45 degree then 1 plus tan a 1 plus tan b equal to 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோங்களா. ஸோ அந்த ப்ரூஃபை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ LHS equal to 1 plus tan 1 degree 1 plus tan 2 degree 1 plus tan 3 degree 1 plus tan 44க்கு முன்னாடி உங்களுக்கு என்னங்க இருக்கும், 1 plus tan 43 degree வருங்களா. ஸோ அப் டு டாட் டாட் 1 plus tan 43 degree 1 plus tan 44 degree. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு
இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் பேர் பண்ணிக்கிறேன். 1 + tan 1 டிகிரி 1 + tan 44 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்டும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி டேர்மும் 1 + tan 2 டிகிரி 1 + tan 43 டிகிரி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதுக்கடுத்து செகண்டும் இந்த சைடு லாஸ்ட்டுக்கு முன்னாடி டேர்ம் இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 44 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும் 22ன்னு வருங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த மிடில் இருக்கிற டேர்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மிடில் 1 2 3 அப் டு 44 வரைக்கும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிடில் 22ம் 23யும் மிடில் டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ அந்த டேர்ம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும். சரிங்களா. 1 + tan 22 டிகிரி 1 + tan 23 டிகிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வருங்க 20 இந்த மாதிரி பேராக 2 டேர்ம்ஸ் பேராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 22 பேர் வருங்களா. ஸோ 22 டைம்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பேராக எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஒன் பேரை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 + tan 1 டிகிரி 1 + tan 44 டிகிரி. ஸோ இந்த 2 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிகிரி ஏ அண்ட் இந்த டிகிரி பி. ஏபி ஏவையும் பியும் ஆட் பண்ணிங்கன்னா 45 வருங்களா. 44 + 1 எவ்வளோ வருங்க 45. ஸோ ஏவையும் பியும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 45 டிகிரி வந்துச்சு அப்படின்னா 1 + tan A × 1 + tan B = 2ன்னு சொல்லலாங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எல்லா பேர்லேயுமே இந்த பேர்லேயும் பாருங்கள் 243 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும் 45ன்னு வந்துருங்களா. 22ம் 23 ஆட் பண்ணிங்களா உங்களுக்கு என்ன வருங்க 45ன்னு வந்துருமா. ஸோ இந்த பேர் எல்லா பேர்லேயுமே உங்களுக்கு A + B = 45ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 1 + tan A × 1 + tan B = 2 அப்படிங்கிற கண்டிஷனை நீங்கள் எடுத்துக்கலாங்களா. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்குமே இதுக்கும் 2 இதுக்கும் 2 அப் டு டாட் 2 22 டைம்ஸ் சொல்லலாங்களா. 2 × 2 × 2 22 டைம்ஸ். சரிங்களா. ஸோ 2 22 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2^22 அப்படின்னு சொல்லி எழுதலாங்களா. 2^22 2 × 11 எழுதிக்கோங்க. ஸோ 2² 11 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2² உங்களுக்கு 4 தானே 4^11. ஸோ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறீங்க அப்படின்னா விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் 4 டைம்ஸ் ஆஃப்னு எழுதணும். அதனால் 2² 11 எழுதிக்கலாங்களா. ஸோ 2² 4^11. ஸோ விச் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 4ல் இருக்குங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளோட ப்ரூஃப் முடிஞ்சது. அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 4^11ன்னு கொண்டு வந்துட்டீங்க விச் ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 4. நெக்ஸ்ட்டு 8th சம். ப்ரூவ் தட் tan π/4 + θ minus tan π/4 minus θ = 2 tan 2θ. ஸோ LHS எடுத்துக்கோங்க. LHS = tan π/4 + θ minus tan π/4 minus θ. ஸோ tan 45 + θ minus tan 45 minus θ. சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். tan A + B ஃபார்முலா. tan A + Bக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க tan A + tan B tan A + tan B divided by 1 minus tan A tan B. சரிங்களா. ஸோ tan A + tan B divided by 1 minus tan A tan B minus tan A minus B ஃபார்முலா tan A minus tan B divided by 1 plus tan A tan B. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 plus tan theta divided by 1 minus இந்த வேல்யூ 1 ஆகிடுங்களா. ஸோ 1 minus tan theta minus 1 minus tan theta divided by 1 plus tan thetaன்னு வந்துருங்களா which is equal to next பாருங்கள் cross multiply பண்ணிக்கோங்க denominator. ஸோ 1 plus tan theta the whole squareன்னு வந்துருங்களா. ஸோ இங்கே cross multiply பண்ணும்போது இங்கே 1 plus tan theta இந்த சைடு போச்சிங்களா 1 plus tan theta the whole square. ஸோ இந்த டேர்ம் நீங்கள் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 minus tan theta the whole square divided by 1 minus tan theta 1 plus tan theta. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இது a minus b a plus bங்கிற மாதிரி இருக்குங்களா. ஃபார்முலா a² minus b². ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே a plus b the whole square ஃபார்முலா இங்கே a minus b the whole square ஃபார்முலா which is equal to a plus b the whole square ஃபார்முலா படி எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னங்க வரும் 1 plus that is a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 plus tan square theta plus 2 into tan theta minus of a minus b the whole square na 1 plus tan square theta minus 2ab na 2 tan theta divided by a square minus b square. ஏங்கிற வேல்யூ 1 ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் பிங்கிறது tan தீட்டாங்களா. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் -1
minus tan square theta plus 2 tan theta. Next stepல பாருங்க. So plus 1 minus 1 cancel ஆயிடும். Tan square theta minus tan square theta cancel ஆயிடுச்சுன்னா 2 tan theta 2 tan theta. So உங்களுக்கு 4 tan theta divided by 1 minus tan square theta. Next 4 tan theta 2 into 2 tan theta எழுதிக்கலாங்களா divided by 1 minus tan square theta bracketல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த bracket term உங்களுக்கு இந்த ஃபார்முலா tan 2a equal to 2 tan a divided by 1 minus tan square ஏங்களா. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி இங்கே நம்மளுக்கு ஏவுக்கு பதிலாக தீட்டான்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 tan theta divided by 1 minus tan square theta tan 2 thetaங்களா ஃபார்முலா. ஸோ 2 times of tan theta which is equal to RHS. Another next 9th sum, show that cot 7/2 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ லேட் காட் ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு என்னங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக அந்த சம்முக்கு மைண்டில் வச்சுக்கணும். காட் ஆல்ஃபா அப்படின்னா உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபாங்களா ஃபார்முலா. ஸோ காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா இன்ட்டு 2 cos ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வந்துருங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா. 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னா இந்த 2 இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். நான் இங்கே இது வந்து பவர் ரெடியூசிங் ஃபார்முலா. 2 cos ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2ஏங்களா. ஏக்கு பதிலாக ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு இங்கே ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 ஆல்ஃபா டிவைடட் பை சைன் 2ஏனா 2 sin ஏ காஸ் ஏங்களா. ஸோ இங்கே 2 sin ஏ காஸ் ஏங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்படின்னா 2 sin ஏ sin 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ஏ அங்கே ஏவுக்கு பதில் இங்கே ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கொஷினில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கொஷினில் பாருங்கள் ஆல்ஃபாங்கிறது 7.5 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 7.5 டிகிரி. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 7 into 2 எவ்வளோங்க வரும் 14 + 1 15 divided by 2ன்னு எழுதிக்கலாங்களா. ஹாஃப் 7.5 ஸோ விச் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 divided by 2 டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 2 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஆகும் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 டிகிரின்னு எடுத்துக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு cot 7.5 டிகிரி ஈக்குவல் டு பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 7.5ன்னு போடுங்க. 2 ஆல்ஃபாவுக்கு பதிலாக 15ன்னு போட்டுக்கலாங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் cot 7.5 டிகிரி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 15 டிவைடட் பை சைன் 15ன்னு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சைன் 15 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சைன் 15 டிகிரிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்பிள் 3.15ல் ஃபஸ்ட்டில் பாருங்கள் காஸ் 15 டிகிரிக்கு √3 + 1 டிவைடட் பை 2√2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம் ஆன்சரை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சைன் 15 டிகிரிக்கு √3 - 1 டிவைடட் பை 2√2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் நம்பர் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ் நான் இங்கே டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை மிஸ் இந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ்லாம் நீங்கள் நான் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ காஸ் 15 டிகிரி நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா காஸ் 45 - 30. ஸோ காஸ் 45 - 30னா உங்களுக்கு ஃபார்முலா எப்படிங்க காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்களா ஃபார்முலா. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு √3 + 1 டிவைடட் பை √2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சைன் 15 டிகிரி சைன் 45 - 30 எழுதலாங்களா. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஃபார்முலா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் √3 - 1 டிவைடட் பை 2√2. ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸை மெமரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வேல்யூஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுலேயே சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால நான் டேரெக்டாக வேல்யூஸ் போட்டுட்டேன். ஸோ காஸ் 15 டிகிரிக்கு √3 + 1 டிவைடட் பை 2√2. நெக்ஸ்ட் சைன் 15 டிகிரிக்கு √3 - 1 டிவைடட் பை 2√2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2√2 + √3 + 1 டிவைடட் பை 2√2 டிவைடட் பை √3 - 1 டிவைடட் பை 2√2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த 2√2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2√2
plus root 3 plus 1 divided by root 3 minus 1 into denominator காஞ்சிகேட்டால numerator denominator ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க root 3 minus 1 காஞ்சிகேட் root 3 plus 1 root 3 plus 1 சரிங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க and then next பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டில் ஸோ இப்போ பாருங்கள் நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 root 2 into root 3 அப்படின்னா உங்களுக்கு 2 into root 2 root 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா root 6 நெக்ஸ்ட்டு 2 root 2 into 1னா 2 root 2 நெக்ஸ்ட்டு root 3 into root 3 3யாக மாறிடும் root 3 into 1 root 3 and then next ஸ்டெப்பில் பாருங்கள் 1 into root 3 root 3 1 into 1 1 சரிங்களா டிவைடட் பை இங்கே உங்களுக்கு இது எப்படிங்க இருக்குது a minus b a minus b a plus bங்கிற மாதிரி இருக்குங்களா ஸோ a minus b a plus bக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஏன்னா ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஆகிடும் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 root 6 பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2 root 2 நெக்ஸ்ட் பாருங்கள் root 3 plus root 3 2 times of root 3 3 plus 1 4 divided by 3 minus 1 உங்களுக்கு என்ன வந்துடும் 2ன்னு வந்துருங்களா which is equal to 2 காமனாக வெளியில் எடுத்துடலாங்களா 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா root 6 நெக்ஸ்ட்டு root 2 root 3 இதில் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 divided by 2 நெக்ஸ்ட்டு இந்த 2 உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் பாருங்கள் root 6 ஸோ ஃபஸ்ட்லேருந்து இங்கே பாருங்கள் root 2 root 3 2வை நீங்கள் root 4ன்னு எழுதலாங்களா root 4 equal to 2 தானே ஸோ இந்த 2வை root 4ன்னு எழுதிட்டீங்க root 6ஐ நீங்கள் பின்னாடி கொண்டு வந்துடுங்க அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கொஷினில் வந்து root 2 root 3 root 4 root 6ன்னு கொடுத்தனால நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் நீங்கள் மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான் சரிங்களா which is equal to RHS நெக்ஸ்ட்டு 11th sum 10th sum கடைசியாக பார்த்துக்கலாங்க 11th sum பாருங்கள் 11th sum prove that 32 root 3 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 equal to 3 so take first LHS equal to 32 root 3 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 which is equal to so இந்த 32வை 16 into 2ன்னு எழுதலாங்களா ஸோ ஒரு 16 முன்னாடி வச்சுக்கிட்டு நான் 2வை கொண்டு போய் என்ன பண்ணிக்கிட்டேன் இங்கே உள்ளுக்குள்ளார சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 32வை 16 into 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாங்களா 16 into root 3 into இந்த 2 நான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் 2 into sin pi by 48 cos pi by 48 இந்த ரெண்டு டேர்மும் ஒன்றா ப்ராக்கெட்டில் சேர்த்துக்கோங்க சரிங்களா into remaining terms பாருங்கள் cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 which is equal to 16 root 3 into ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக உங்களுக்கு இது எப்படி இருக்குங்க 2 sin theta cos thetaங்கிற மாதிரி இருக்குங்களா தட் இஸ் 2 sin a cos a அப்படின்னா sin 2aங்களா ஃபார்முலா sin 16 root 3 into sin 2 times of aவுக்கு பதிலாக pi by 48 into cos pi by 24 pi by 12 cos pi by 6 அப்படி எழுதிக்கோங்க and then next ஸ்டெப்பில் பாருங்கள் 16 எப்படிங்க எழுதலாம் 8 into 2 16 எழுதலாங்களா 8 root 3 into 2 times of இந்த 2 வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு சைனு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் 24ன்னு வருங்களா pi by 24 cos pi by 24 நீங்கள் இப்போ என்ன சேர்த்துக்கோங்க அப்படியே ப்ராக்கெட்டில் சேர்த்துக்கோங்க cos pi by 12 cos pi by 6 அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கிட்டேன் இந்த 16 8 into 2ன்னு பிரிச்சுக்கோங்க 8 முன்னாடி வச்சுக்கோங்க 2வை கொண்டு போய் இந்த டேர்ம் கூட என்ன பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க 2 sin pi by 24 cos pi by 24 நெக்ஸ்ட் பாருங்கள் அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் 8 root 3 into sin 2 times of pi by 24ன்னு வந்துருங்களா 2 into a சரிங்களா cos pi by 2 12 cos pi by 6 நெக்ஸ்ட் பாருங்கள் 8 4 into 2ன்னு எழுதலாங்களா 4 root 3 sin பாருங்கள் இப்போ இந்த 2 இங்கே சேர்த்திக்கிட்டோம் pi by 24 கேன்சல் பண்ணிங்கன்னா sin pi by 12ன்னு வந்துருங்களா cos pi by 12 cos pi by 6 சரிங்களா ஸோ இப்போ 8 4 into 2ன்னு பிரித்து இந்த 2 கூட நீங்கள் இந்த cos pi by 12 அப்படியே ப்ராக்கெட்டில் சேர்த்துக்கோங்க 4 root 3 into 2 sin pi by 12 cos pi by 12 ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிங்கன்னா 2 sin pi by 12 cos pi by 12 cos pi by 6 சரிங்களா and then next 4 root 3 into next இதுக்கு ஃபார்முலா பாருங்கள் sin 2 times of pi by 12 cos pi by 6ன்னு வந்துருங்களா நெக்ஸ்ட் 4 2 into 2ன்னு எழுதலாங்களா
4 2 into 2. ஸோ இதை அப்படியே நீங்கள் ப்ராக்கெட்டில் சேர்த்துக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வந்துடும். சரிங்களா? 2√3. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 4√3 இன்ட்டு சைன், இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா சைன் π/6 காஸ் π/6ன்னு வந்துடுங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்டெப்பு நான் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 4√3 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஒரு 6ன்னு வந்துடுங்களா? 4√3 சைன் π/6 காஸ் π/6ன்னு வந்துடுங்களா? அண்டு தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 4ஐ நீங்கள் 2 into 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிங்க அப்படின்னா 2 into √3 2 sin π/6 cos π/6. ஸோ 2√3 into sin 2 times of π/6ன்னு ஃபார்முலா எழுதிக்கலாங்களா? தட் இஸ் sin 2a equal to 2 times of sin a cos a. ஸோ அந்த ஃபார்முலா படி இருக்குது. ஸோ sin 2a அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. 2√3 into sin, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு sin π/3ன்னு வந்துடுங்களா? 2√3 into sin π/3னா 2√3 into sin 60 degree. sin 60 டிகிரிக்கு √3/2 வேல்யூ. ஸோ உங்களுக்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3 into √3 உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வந்துடும்? 3ன்னு வந்துடுங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் ஓவர். 1 சம்ஸ் இருக்குது, அது 10th சம் இருக்குது, அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற சம்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் 3.24 ப்ரூவ் தட் sin 4a equal to 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a which is equal to, ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். RHS எடுத்துக்கோங்க. RHS equal to 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் காமன் டேர்ம் பாருங்கள். 4 காமனாக இருக்குது, sin aவும் இருக்குது, cos aவும் உங்களுக்கு காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 4 sin a cos aவை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு cos square a பெண்டிங்கில் இருக்குங்களா? இங்கே sin square a மட்டும் ரிமைனிங் இருக்குங்களா? மீதி எல்லா டேர்மும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? வெளியில் வந்துடும். ஸோ cos square a மைனஸ் sin square a. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 2 into 2ன்னு பிரிச்சுக்கிறாங்களா? ஸோ 2 into 2 sin a cos a. நெக்ஸ்ட்டு இந்த cos square a மைனஸ் sin square aவுக்கு ஃபார்முலா cos 2a. சரிங்களா? ஸோ இந்த 2 டைம்ஸ் 2 into 2 sin a cos aவுக்கு ஃபார்முலா sin 2aங்களா? ஸோ ஃபார்முலா எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியாச்சு. 2 into sin 2a cos 2a. நெக்ஸ்ட்டு பாருங்கள், sin 2a அப்படின்னா 2 sin a cos a. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ். அப்படியே நீங்கள் ஆங்கிள் என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. sin 2a equal to 2 sin a cos a. இந்த ஆங்கிளை நீங்கள் 2ஆல், நான் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிக்கு ஆங்கிள் டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிளை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க? 4 வருங்களா? இங்கே 2a, இங்கேயும் 2a. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் அதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஐ எகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வருங்களா? இங்கே எகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4a, இங்கேயும் 4a. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆங்கிள்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ sin 2a equal to 2 sin a cos a அப்படின்னா உங்களுக்கு sin 4aங்கிறது 2 sin 2a cos 2a. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே வந்துருங்களா? ஸோ 2 times of sin 2a cos 2a அப்படின்னா sin 4a which is equal to LHS. and then next பாருங்கள், example 3.25 prove that sin x equal to 2 power n sin 2 power 10 sin x by 2 power 10 cos x by 2 x by 2 square dot 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 cos x by 2 power 10. சரிங்களா? ஸோ இப்போ sin x equal to 2 times of x by 2 cos x by 2ன்னு எழுதிக்கலாங்களா? ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. sin a equal to 2 sin a by 2 cos a by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், இதில் sin ஏங்கிறது 2 sin a by 2 cos a by 2ங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டியை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். அது இப்போ மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் ஆங்கிளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆங்கிளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin 4a கிடைக்கும். எகைன் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin 8a கிடைக்குங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் என்ன ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ sin a by 2 equal to, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆங்கிளை by 2 போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் by 2ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? sin a by 2 equal to 2 sin a by, இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயராக மாறிக்குங்களா? a by 2 ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் எகைன் இந்த டேர்மில் இங்கே 2 போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 2 போட்டிங்கன்னா இங்கேயும் 2 போட்டிங்கன்னா sin a/2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 sin a/2 கியூப் cos a/2 கியூப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டேர்ம்லேயும் by2 நீங்கள் போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா இங்கே 2^1 அப்படின்னா அங்கே பாருங்கள், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 2^0 இருக்கிற மாதிரி தானே மீனிங். 2 anything பவர் 0 1 ஆகிடும். ஸோ டிவைடில் 1 இருக்கிற மாதிரி 2^0னா இங்கே 2^1 2^1, இங்கே 2^1னா இங்கே 2 2, இங்கே 2^2னா இங்கே 3 3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் sin x ஈக்குவல் டு 2 sin x/2 cos x/2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 நான் அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த cos x/2ன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த sin x/2க்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். sin x/2 அப்படின்னா இங்கே 2 பவரில் 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா, 2 sin x/2 ஸ்கொயர் cos x/2 ஸ்கொயர்னு வந்துருங்களா? ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 × 2 உங்களுக்கு என்னங்க மாறிடும், 2 ஸ்கொயர் sin x/2 ஸ்கொயர். இப்போ அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த 2 × 2 2 ஸ்கொயர்னு எழுதியாச்சு. sin x/2 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு cos x/2 ஸ்கொயர் நான் ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 sin x/2 cos x/2. செகண்ட் டைம் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 ஸ்கொயர் sin x/2 cos x/2 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ சைனு x/2 இங்கே ஸ்கொயர் வருது, உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஸ்கொயர் வருது, cos x/2 ஸ்கொயர். cos x/2 ஸ்கொயருக்கு முன்னாடி உங்களுக்கு டேர்ம் x/2^1 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? cos x/2^1 2^2ல் முடியுது. அடுத்தது நீங்கள் எகைன் இன்னொரு டைம் நீங்கள் இந்த sin x/2 ஸ்கொயருக்கு எகைன் இன்னொரு டைம் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அது தேவையில்லை, நீங்கள் இதோட முடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் ரைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப்னு வருங்களா, sin. ஸோ நான் டேரெக்டாக போகிற மாதிரி நீங்கள் இதிலேருந்து அப்படியே எழுதிக்கலாம், x/2 கியூப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு cos x/2^1 cos x/2^2 cos x/2^3 இது வரைக்கும் வருங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு டைம் இதே ஹாஃப் ஆங்கிள் சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2^4ல் வந்துடும். sin x/2^4 cos x/2 x/2 ஸ்கொயரு cos x/2 கியூபு cos x/2^4ன்னு வந்துருங்களா? ஸோ இதே மாதிரி அப்ளைங் ரிப்பீட்டட்லி ஹாஃப் ஆங்கிள் சைன் ஃபார்முலா. உங்களுக்கு கொஷின் எது வரைக்கும் கேட்குறாங்க, sin 2^10ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2^10க்கு எழுதுங்க, 8ன்னு கேட்டாங்கன்னா 2^8க்கு எழுதுங்க, 11ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2^11க்கு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2^10க்கு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு என்னங்க வரும், sin x ஈக்குவல் டு 2^10 sin x/2^10 cos x/2 x/2 ஸ்கொயர் டாட் cos x/2^10ங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த டேர்மில் இருந்து இன்னொரு டைம் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். sin x ஈக்குவல் டு 2^11 sin x/2^11. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ் வந்து 2^1 ஸ்டார்ட் ஆகணும், 2^1. நெக்ஸ்ட்டு cos x/2^2 அப்படியே டாட் cos x/2^11 வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் முடிக்கணும். சரிங்களா? சப்போஸ் 12ன்னு கேட்டாங்கன்னா sin 2^12 sin x/2^12 cos x/2^1 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் cos x/2^12 கொண்டு போய் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். மறுபடியும் எகைன் நீங்கள் இன்னும் 2 டைம்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சம் example 3.28 find x such that -π less than or equal to x less than or equal to π and cos 2x equal to sin x. ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். பட் அந்த எக்ஸோட வேல்யூ -πக்கும் +πக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. given cos 2x equal to sin x. ஸோ cos 2xக்கு பதிலாக நீங்கள் 1 - 2 sin square xன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா? cos 2a 1 - 2 sin square a 1 - 2 sin square x equal to sin x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள். இந்த டேர்ம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 2 sin square x plus sin x minus 1 equal to 0.
the roots of the equation. So in the equation this is of the form உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ax square plus bx plus c equal to 0ங்கிற மாதிரி இருக்கு. x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுங்க. இதில் ஏவோட வேல்யூ 2ங்களா, பியோட வேல்யூ 1, சிங்கிறது -1. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க, sin x இருக்குது. அதனால் sin x equal to therefore the roots are sin x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2 times of a. ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. which is equal to next பாருங்க equal to -1 plus or minus இங்கே பாருங்க 1 minus 4 into 2 8ங்களா, 8 into 1 8 தான். ஸோ minus of minus உங்களுக்கு plus 8 square root which is equal to 8 plus 1 square root of 9 வந்துருங்களா, divided by 2 into 2 4. next minus 1 plus or minus root 3 divided by 4 வந்துருங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. -1 plus root 3 divided by 4 -1 minus root 3 divided by 4 which is equal to 3 minus 1 உங்களுக்கு எவ்வளோங்க வரும், 3 minus 1 2 வந்துருங்களா, 2 divided by 4 1 by 2. next -1 -3 னா -4 divided by 4 ஆன்சர் -1 வந்துருங்களா. நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு sin x க்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் யூ டேக் sin x equal to 1 divided by 2. sin x equal to sin pi by 6 ன்னு எடுத்துக்கலாங்களா. sin x equal to 1 by 2க்கு பதிலாக sin pi by 6 ன்னு போடலாங்களா, that is sin 60 டிகிரி. நீங்கள் ரேடியன்ஸ்லேயே கொடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து -π2 +π ரேடியன்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் ரேடியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. pi by 6 அப்படின்னா sin 60 டிகிரி சரிங்களா. ஸோ x equal to pi by 6ன்னு சொல்லிடலாங்களா, x equal to pi by 6. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ சைனோட ஆங்கிள், இப்போ sin x equal to 1 by 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இது பாசிட்டிவில் இருக்குது. சைன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கும் சரிங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் உங்களுக்கு என்னங்க சைன் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, pi by 6 கொடுத்துருக்காங்களா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் என்னங்க வரும், pi minus pi by 6 வந்துருங்களா. ஸோ x equal to pi minus pi by 6, 5 pi by 6ங்கூட ஆங்கிளும் உங்களுக்கு ஆன்சர் 1 by 2 தான் வரும் சரிங்களா. ஸோ தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin pi minus theta equal to plus sin theta தானுங்களே. sin 180 minus theta plus sin theta தானே. ஸோ அதனால் உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் உங்களுக்கு சைன் பாசிட்டிவில் இருக்கும். அதனால் செகண்ட் குவாட்ரண்ட்டை pi minus thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ pi minus pi by 6னா 5 pi by 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 pi minus pi 5 pi by 6ன்னு வந்துடும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், sin x equal to -1. ஸோ -1 அப்படின்னா -1ங்கிறது உங்களுக்கு sin pi by 2ங்களா. ஸோ அங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இங்கே தான் -pi by 2 ஆங்கிள் இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு சைனோட வேல்யூ -1ல் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் குவாட்ரண்ட்டை பார்க்கவே தேவையில்லை. இதுக்கு sin x equal to -1 அப்படின்னா -1ங்கிறது sin pi by 2. sin of minus தீட்டானா மைனஸ் சைன் தீட்டாங்களா. ஸோ மைனஸ் சைன் தீட்டாவை sin of minus தீட்டான்னு எழுதிக்கலாங்களா. ஸோ x equal to -pi by 2. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா -pi by 2, pi by 6, 5 pi by 6 இந்த ஆங்கிள் எல்லாமே உங்களுக்கு -πக்கும் +πக்கு இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் குவாட்ரண்ட்டு. -πங்கிறது உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகும், +π சரிங்களா. ஸோ இது -π, இது -pi by 2 0 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +pi by 2 இங்கே பை. ஸோ -pi by 2ங்கிறது இங்கே இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு 60 டிகிரி இந்த இடத்துல வந்துருங்களா, pi by 6, 5 pi by 6 உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ -πக்கும் +πக்கும் இன்பிட்வீனில் தான் உங்களுக்கு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்திருக்கு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.29 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த sin 18 டிகிரி இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சம்ஸ்க்கு எங்கேயாவது யூஸ் பண்ண தேவைப்படும் சரிங்களா. sin 18 டிகிரி லெட் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ இப்போ 18 டிகிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. sin 15 டிகிரி ஈக்குவல் டு sin ஆஃப்
45 மைனஸ் 30 இந்த மாதிரி எழுதிட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி வைப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ 18 டிகிரியை உங்களால் இந்த மாதிரி பிரிக்க முடியாது. 45 மைனஸ் 30 இந்த மாதிரி உங்களால் பிரிக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், 18 டிகிரியை 5 தீட்டா ஈக்குவல் டு 5 இன்ட்டு 18 90 டிகிரின்னு வந்துருங்களா. தீட்டாங்கிறத 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த 5 தீட்டாவை 3 + 2 தீட்டான்னு எழுதிக்கலாங்களா, ஈக்குவல் டு 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 தீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் 3 தீட்டான்னு எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட் போத் சைட்ஸ் சைனை மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் 3 தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டாங்களா. ஸோ சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சைன் 2 தீட்டானா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாங்களா ஃபார்முலா, ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டா 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், போத் சைட்ஸு இங்கே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதில் காஸ் தீட்டாவை காமனாக வெளியில் எடுங்க. காஸ் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3ன்னு மட்டும் வருங்களா. ஸோ காஸ் போயிடுச்சு அப்படின்னா 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3. அண்ட் தான் நெக்ஸ்ட்டு 2 sin theta equal to 4 into இந்த cos square theta க்கு பதிலாக 1 minus sin square theta னு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, minus 3 which is equal to 2 sin theta னா 4 இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 minus 4 sin square theta minus 3. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ எப்போவுமே ஸ்கொயர் டேர்ம் வந்து இந்த சைடு நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. சப்போஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு பாசிட்டிவ்லேயே இருக்குது அப்படின்னா எந்த சைடு உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டேர்ம் போச்சு அப்படின்னா பாசிட்டிவாக மாறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா நான் மாற்றி கொண்டு போயிருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் டேர்ம் இங்கே நெகட்டிவில் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவில் மாறுங்களா. 4 sin square theta ப்ளஸ் 2 sin theta 4 minus 3 எவ்வளோங்க வரும், ப்ளஸ் 1. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். ax² + bx + c ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஃபார்முலா x ஈக்குவல் டு -b + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac டிவைடட் பை 2a. ஸோ ஏவோட வேல்யூ 4, பிக்கு 2, சிக்கு -1 சரிங்களா. ஸோ இப்போ sin theta ஈக்குவல் டு -2 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 4 into 4 minus 1 சரிங்களா, டிவைடட் பை 2 into 4. சரி அப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 4 into 4 16 வருங்களா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 16, 4 + 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20, -2 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 டிவைடட் பை 8 விச் இஸ் ஈக்குவல் டு -2 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 நீங்கள் எப்படி எழுதிக்கலாங்க, √20 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 5 எழுதலாங்களா. 4 ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துச்சுன்னா 2 √5 சரிங்களா. -2 + r - 2 √5 டிவைடட் பை 8. அண்ட் தான் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 4ன்னு வந்துருங்களா. -1 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை 4. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். sin theta ஈக்குவல் டு -1 + r. ஸோ இப்போ sin thetaவும் உங்களுக்கு 2 வேல்யூ எடுத்துக்கலாங்களா. -1 + √5 டிவைடட் பை 4, இன்னொரு வேல்யூ -1 - √5 டிவைடட் பை 4. ஸோ √5ஓட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும், 2 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் இருக்குங்களா. 4 அப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2, √5 அப்படின்னா உங்களுக்கு என்ன, √4 அப்படின்னா 2ன்னு வருதுங்களா. அடுத்து √5 அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நீங்கள் வேணால் ஸ்கொயர் ரூட் 5க்கு ரூட் எடுத்து பாருங்கள் சரிங்களா. 2.214ன்னு வருங்களா. ஸோ பாருங்கள், -1 + √5 டிவைடட் பை 4 -1 - √5 டிவைடட் பை 4. ஸோ 2.214 வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா -1 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஒரு மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங் வேல்யூவில் -1 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் சம்திங் டிவைடட் பை 4 பாசிட்டிவில் ஆன்சர் வருங்களா. இங்கே -1 - 2 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர். ஸோ அப்படின்னா உங்களுக்கு -3 பாயிண்ட் டிவைடட் பை 4 ஆன்சர் என்னங்க வரும், நெகட்டிவில் வருங்களா. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு sin தீட்டாவுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குது. -1 + √5 டிவைடட் பை 4ங்கிறது பாசிட்டிவ் ஆன்சராக கிடைக்குது. -1 - √5 டிவைடட் பை 4ங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே பாசிபிள் கிடையாது, ஏதோ ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். sin 18 டிகிரி 18 டிகிரிங்கிறது லைஸ் இன் விச் குவாட்ரண்ட்டு,
ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ்ங்களா நெகட்டிவ்ங்களா? சைனு பாசிட்டிவ். ஸோ அதனால் சைன் 18 டிகிரி ஈக்குவல் டு √5 - 1, தட் இஸ் ப்ளஸ் √5 - 1 டிவைடட் பை 4. ஸோ சைன் 18 டிகிரிங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால நீங்கள் பாசிட்டிவ் சைன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைன் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் 18 டிகிரி, தட் இஸ் காஸ் 18 டிகிரியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாங்களா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்கு போடுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா காஸ் 18 டிகிரிங்கிறது லைஸ் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் காசுங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும்? பாசிட்டிவில் தானே வரும். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - சைன் ஸ்கொயர் 18 டிகிரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - சைன் 18 டிகிரி ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க? √5 - 1 டிவைடட் பை 4 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்கொயர் எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - √5 - 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 16 மைனஸ் இது எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் - 2ab ஹோல் டிவைடட் பை 16. நெக்ஸ்ட் பாருங்கள், 16 வெறும் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. 5 + 1 எவ்வளோங்க வரும்? 6ன்னு வந்துடுங்களா? இன்னரில் மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 + 2 √5 விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 16ல் 6 போயிடுச்சுன்னா 10 + 2 √5. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சைன் 72 டிகிரி. சைன் 72 டிகிரி அப்படின்னா சைன் 90 - 18 எழுதலாங்களா? சைன் 90 - 18 எழுதலாம். ஸோ சைன் 90 - தீட்டானா காஸ் தீட்டா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். சைன் 90 - தீட்டானா உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டுங்க? காஸ் தீட்டா. ஸோ இங்கே 90யோ 270யோ வந்துச்சுன்னா சைன் காசாக மாறுங்களா? ஸோ சைன் 90 - தீட்டானா காஸ் தீட்டா. ஸோ காஸ் 18 டிகிரின்னு வந்துடுங்களா? காஸ் 18 டிகிரி இதோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், காஸ் 18 டிகிரி ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2 √5. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காஸ் 36 டிகிரி. காஸ் 36க்கு காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 18 எழுதலாங்களா? தட் இஸ் காஸ் 2 தீட்டானா 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா 1 - 2 சைன் ஸ்கொயர் 18 டிகிரி. சரிங்களா? காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 18 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 1 - 2 சைன் 18 டிகிரிக்கு √5 - 1 டிவைடட் பை 4 தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். அந்த வேல்யூ அப்படியே எடுத்து போடுங்க. சைன் 18 டிகிரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் தான் பார்த்தோம். சைன் 18 டிகிரி ஈக்குவல் டு √5 - 1 டிவைடட் பை 4ங்களா? ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 - 2 டைம்ஸ் ஆஃப் √5 - 1 the whole square na 5 + 1 that is a square plus b square minus 2ab divided by 4 square பண்ணிங்கன்னா 16. and then next பாருங்க, இந்த term கேன்சல் பண்ணிக்கோங்க 8. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. and then next stepல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வந்துடும்? 8 வந்துடுங்களா? 1 minus 5 plus 1 எவ்வளோங்க வரும்? 6 minus 2 √5 divided by 8. and then next stepல cross multiply பண்ணுங்க. 8 minus 6 plus 2 √5 divided by 8. 8 minus 6னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும்? 2 plus 2 √5 divided by 8. ஸோ இந்த 2 இங்கே கேன்சல் ஆச்சு அப்படின்னா 4 மட்டும் வருங்களா? 1 plus √5 divided by 4 that is √5 plus 1 divided by 4னு மாற்றி எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் sin 54 டிகிரி. sin 54னா sin 90 minus 36னு எழுதலாங்களா? sin 90 minus தீட்டானா cos தீட்டாங்களா ஃபார்முலா? ஸோ cos 36. ஸோ cos 36ஓட வேல்யூ தானே இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், cos 36ஓட வேல்யூ √5 plus 1 divided by 4. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்த சம்மோட பாருங்கள், நான் சார்ட்டில் எழுதியிருக்கேன். sin 18 டிகிரியும் cos 72 டிகிரிக்கும் உங்களுக்கு √5 minus 1 divided by 4னு வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ sin 18 டிகிரி ஈக்குவல் டு cos 72 டிகிரி. சரிங்களா? அது ரெண்டுக்குமே சேம் வேல்யூவாக தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cos 18 டிகிரி sin 72 டிகிரிக்கு வேல்யூ. ஸோ இப்போ நான் இங்கே மாற்றி தானே எழுதியிருக்கேன். sin 18 டிகிரிக்கு பதிலாக cos 18 டிகிரி. இங்கே அப்படியே உங்களுக்கு ஆங்கிள் மட்டும் மாறிச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் அதே வேல்யூ எழுதிடாதீங்க. sin 18 cos 72. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 18 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு √5 minus 1 divided by 4.
காஸ் 72க்கு அதே சேம் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு சைன் 72 சைன்லேயே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 72 டிகிரி ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2 √5. ஸோ சைன் 72 அப்படின்னா காஸ் 18க்கு உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் சைன் 54 டிகிரி ஈக்குவல் டு √5 + 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 36க்கு உங்களுக்கு அதே சேம் வேல்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒன்றா சைனோட ஆங்கிளை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் காசுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 90 மைனஸ்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன வந்துடும், காசோட வேல்யூ வந்துடும். இந்த 72வை பாருங்கள், தட் இஸ் சைன் 90 மைனஸ் சைன் 18 டிகிரி ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ்னு எழுதலாங்களா? பாருங்கள், சைன் 18 டிகிரி ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் 72 தானே. சைன் 90 மைனஸ் தீட்டானா எங்களா வரும், காஸ் 72 வந்துருங்களா? ஸோ சைன் 18 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 72 டிகிரி, ரெண்டுக்குமே உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் சைனில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா காஸ்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு வேல்யூ நீங்களாகவே ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.30 tan theta by 2 which is equal to square root of 1 minus a divided by 1 plus a tan pi by 2. that is இங்கே theta இருக்குது, உங்களுக்கு இங்கே pi இருக்குது. சரிங்களா? then prove that cos pi equal to cos theta minus a divided by 1 minus a cos theta. next பாருங்க, given that tan theta by 2 equal to square root of 1 minus a divided by 1 plus a into tan pi by 2ங்களா, squaring on both sides we get. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா tan square theta by 2 equal to 1 minus a divided by 1 plus a into tan square pi by 2 which is equal to, பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைடு கொண்டுட்டு போங்க. இந்த டேர்ம் நீங்கள் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 1 plus a divided by 1 minus a tan square theta by 2 na tan square pi by 2. So tan square pi by 2 equal to 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2. So simplify பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? and then next பாருங்க, cos pi equal to 1 cos aங்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, இந்த half angle ஃபார்முலா 1 minus tan square a by 2 1 plus tan square a by 2. நாங்கள் ஆங்கிள் பைன்னு எடுத்ததுனால cos pi equal to 1 minus tan square pi by 2 divided by 1 plus tan square pi by 2. ஸோ ஆல்ரெடி நான் tan square pi by 2 வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1 minus tan square pi by 2 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2 divided by 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2 which is equal to, cross multiply பண்ணுங்க. cross multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 1 minus a and then next பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் உள்ள இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 minus a minus tan square theta by 2 minus a into tan square theta by 2 whole divided by 1 minus a. next denominator term cross multiply பண்ணுங்க. cross multiply பண்ணிங்கன்னா 1 minus a பாருங்க, இதை அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா plus tan square theta by 2 plus a into tan square theta by 2 whole divided by 1 minus a. and then next stepல பாருங்க, 1 minus a cancel ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, கேன்சல் பண்ணிக்கோங்க, 1 minus tan square theta by 2 ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் இந்த ஏங்கிற டேர்மில் இருந்தும் மைனஸ் ஏவை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 plus tan square theta by 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் ஏ tan square theta by 2 வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டரில் 1 plus tan square theta by 2. நெக்ஸ்ட்டு ஏ டேர்மை பாருங்கள், மைனஸ் ஏவை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல +1 வந்துருங்களா. இங்கே மைனஸ் tan square theta by 2 மைனஸ் ஏவை வெளியில் எடுத்திங்கன்னா ஸோ மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் tan square theta by 2 வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு சைட்லேயுமே 1 plus tan square theta by 2 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் divide 1 plus tan square theta by 2 by numerator and denominator. நியூமரேட்டர்லையும் டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 plus tan square theta by 2ங்கிறது இந்த டேர்ம் போத் த டேர்ம்ஸ்க்கு காமனாக தான் இருக்கும். ஸோ அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க, 1 minus tan square theta by 2 divided by 1 plus tan square theta by 2. இங்கே டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னங்க வரும், அது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடுங்களா, மைனஸ் ஏ மட்டும் வருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டேர்மையும் ரெண்டுக்குமே காமன். அதனால் இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 + tan square theta by 2 1 + tan square theta by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 1 மைனஸ் a இன்ட்டு 1 மைனஸ் tan square theta by 2 டிவைடட் பை 1 + tan square theta by 2ன்னு வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த டேர்முக்கு ஃபார்முலா உங்களுக்கு cos a, தட் இஸ் cos a ஈக்குவல் டு 1 மைனஸ் tan square a by 2 டிவைடட் பை 1 + tan square a by 2ங்களா. ஸோ இப்போ அதே சேம் ஃபார்முலா ஏவுக்கு பதிலாக தீட்டான்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு cos theta. So cos theta minus a divided by 1 minus a into cos theta. So நம்மளோட proof வந்துருச்சுங்களா. cos phi equal to cos theta minus a divided by 1 minus a into cos theta. Another next step. Example 3.31. Find the value of √3 cosecant 20 degree minus secant 20 degree. So √3 cosecant 20 degree minus secant 20 degree equal to √3 into cosecant 1 divided by sin 20 எழுதிக்கலாங்களா, minus secant 1 by cos 20 எழுதிக்கலாங்களா. and then next ஸ்டெப்பில் பாருங்கள், ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு டிவைடில் நான் 2 × 2ன்னு என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் 2 × 2ன்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஒரு 4 நான் வெளியில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 cos 20 மைனஸ் sin 20 ஹோல் டிவைடட் பை sin 20 cos 20ன்னு வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2வை கொண்டு போய் இந்த நியூமரேட்டரோட டினாமினேட்டரில் நான் டிவைட் பண்ணிக்கிறேன், இன்னொரு 2வை டினாமினேட்டரில் நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு 1 2 இங்கே கொண்டு போனால் √3 டிவைடட் பை 2 cos 20 மைனஸ் 1 டிவைடட் பை 2 sin 20. ஸோ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் உங்களுக்கு இது காமன் தானே. டினாமினேட்டரில் அதாவது நியூமரேட்டரோட டினாமினேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு டினாமினேட்டருக்கு தானே இங்கே வரும், அதனால் உங்களுக்கு மீனிங் மாறாது சரிங்களா. ஸோ √3 டிவைடட் பை 2 cos 20 மைனஸ் 1 டிவைடட் பை 2 sin 20 டிவைடட் பை ஒரு 2 இங்கே கொண்டு வந்தாச்சு 2 sin 20 cos 20 which is equal to 4 into √3 by 2 அப்படின்னா நீங்கள் sin 16 எழுதிக்கலாங்களா, cos 20 மைனஸ் 1 by 2னா cos 60 sin 20 ஹோல் டிவைடட் பை இந்த 2 times of sin a cos a ஃபார்முலா பாருங்கள். இந்த இடத்துல 2 times of sin a cos a, that is sin 2a equal to 2 sin a cos a ஃபார்முலா. sin 2 times of a-ங்கிறது 20 டிகிரி நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன், which is equal to next ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ நான் டைரெக்டாக போட்டுட்டேன், sin 60 டிகிரி cos 20 டிகிரி cos 60 sin 20, that is cos alpha cos, that is sin alpha cos beta minus cos alpha sin beta. ஃபார்முலா sin alpha minus betaங்களா. ஸோ இங்கே ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், sin alpha minus betaங்கிற ஃபார்முலா படி இருக்குது. alpha minus betaனா 60 minus 20, ஸோ sin 40 டிகிரி சரிங்களா. ஸோ நியூமரேட்டர் sin 40 டிகிரி, இங்கே 20 × 2 உங்களுக்கு sin 40, ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 மட்டும் வந்துடும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.32. prove that cos 2a cos a cos 2a cos 2 square a cos 2 cube a cos 2 power n minus 1 a equal to sin 2 power n a 2 power n sin divided by 2 power n sin a. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க, cos a cos 2a cos 2 square a cos 2 cube a cos 2 power n minus 1 a. நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 sin a. ஒரு 2 sin a-வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 டிவைடட் பை 2 sin a இன்ட்டு இந்த டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண என்னங்க வரும், sin 2aன்னு வந்துருங்களா. cos 2a cos 2 square a 2 cube a cos 2 power n minus 1 a அப்படி எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2, மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 2வை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இங்கே ஒரு 2வை டிவைட் பண்ணும்போது 2 × 2 உங்களுக்கு 2 ஸ்கொயராக மாறிடுச்சு, நான் டேரெக்டாக போட்டுட்டேன். இன்ட்டு sin a ஈக்குவல் டு இங்கே இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், 2 times of sin 2a cos 2a sin 4aன்னு வந்துருங்களா. sin 4a cos 2 square a cos 2 இது இந்த டேர்முக்கு தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க. cos 2 square a 2 cube a cos 2 power n minus 1 a. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள்,
கண்டினியூங் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா LHS ஈக்குவல் டு sin 2 power n a டிவைடட் பை 2 power n sin ஏன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் ஒவ்வொரு டேர்மாக கேன்சல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு கடைசி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே 2 ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு sin 4a வருதுங்களா. இந்த sin 4aவை sin 2 ஸ்கொயர் ஏன்னு தானே எழுதுவீங்க, இந்த sin 4aவை. சரிங்களா, நான் எழுதலை, அப்படியே எழுதிட்டேன். sin 4a ஃபார்முலா மட்டும் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். sin 2 ஸ்கொயர் ஏன்னு எழுதுவீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போக போக இங்கே 2 ஸ்கொயர் வந்துச்சுன்னா இங்கேயும் 2 ஸ்கொயர் வருதுங்களா. அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் டேர்மில் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது sin 2 ஸ்கொயர் ஏன்னு வந்திருக்கு. இதே மாதிரி இந்த கடைசி டேர்முக்கு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா cos 2 power n ஏன்னு வந்துடும். ஏன்னா இங்கே உங்களுக்கு 2 பவர்ஸ் இங்கே ஸ்கொயர்னால் உங்களுக்கு இங்கே என்ன வருது, ஸ்கொயர்னு வருதுங்களா. ஸோ அப்போ cos 2 power n வராது, sin 2 power n a டிவைடட் பை 2 power n இன்ட்டு sin a அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் போட்டு பார்க்க முடியாது, நீங்கள் அப்படியே வச்சு ஒரு 2-3 ஸ்டெப்பு போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதிலிருந்து அப்படியே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஃபார்முலா 2 டைம்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்ம் தான் உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண டேர்ம் தான் பார்க்கணும். இதுக்கெலாம் நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணாத இருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா sin 2 ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் sin ஏன்னு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன வருங்க, அடுத்தது 2 power n minus 1 இந்த டேர்ம் வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா sin 2 power n ஏன்னு வந்துடும். சரிங்களா, பாருங்கள் 2a இங்கே sin 2 sin a, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 power 1 இருக்குங்களா. இங்கே 2 power n minus 1க்கு எப்படி நீங்கள் 2 power n போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இங்கே 2 power 1 இருக்குங்களா. ஸோ 2 power 1க்கு உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்னவா கிடச்சிருக்குது, sin 2 power 2aன்னு கிடைக்குதுங்களா. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 power n minus 1க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 power n-ஆ மாறிடுங்களா. 2 power 1க்கு 2 ஸ்கொயர்னு மாறுது. அப்படின்னா 2 power n minus 1க்கு உங்களுக்கு என்னவா மாறும், 2 power n-ன்னு மாறுங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா sin 2 power n-a டிவைடட் பை 2 power n sin a. சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் cos a cos 2a cos 2 square a 2 cube a cos 2 power n minus 1a equal to sin 2 power n a divided by 2 power n into sin a. And then next பாருங்க exercise 3.5ல 10th sum ஒன்று பெண்டிங்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த 10th sum பாருங்க, prove that 1 plus secant 2 theta 1 plus secant 4 theta 1 plus secant 2 power n theta equal to tan 2 power n theta cot theta. So which is equal to LHS எடுத்துக்கோங்க. 1 plus secant 2 theta 1 plus secant 4 theta secant 8 theta. next 2 4 8 தான் வரும். அப்படியே உங்களுக்கு ஆங்கிள்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 plus secant 2 power n theta 1 plus secant 2 theta 1 by cos 2 theta எழுதிக்கலாங்களா. 1 plus secant 4 theta 1 by cos 4 theta 1 plus 1 divided by cos 8 theta 1 plus 1 divided by cos 2 power n theta which is equal to cross multiply பண்ணிக்கோங்க. cos 2 theta plus 1 divided by cos 2 theta cos 4 theta plus 1 divided by cos 4 theta cos 8 theta plus 1 divided by cos 8 theta. இதை cross multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், cos 2 power n theta plus 1 divided by cos 2 power n theta. next stepல பாருங்க 1 plus cos 2 theta 1 plus cos 2 times of 2 theta எழுதலாங்களா. இதை வந்து 1 plus cos 2 times of 4 theta எழுதலாங்களா. 1 plus cos 2 times of 2 power n minus 1 எழுதலாங்களா. ஸோ 2 into 2 power n minus 1 இங்கே பவரில் 1 இருக்கிற மாதிரிங்களா, ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos 2 power n theta தான் வரும். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 plus cos 2 thetaனா 2 cos square thetaங்களா ஃபார்முலா. அங்கே பாருங்கள் நான் 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன். 1 plus cos 2 times of 2 theta அப்படின்னா 2 cos square 2 theta. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள் 1 plus cos 2 thetaனா 2 cos square theta 1 plus cos 2 times of 2 thetaனா 2 cos square 2 theta. இங்கே வந்து உங்களுக்கு 2 cos square 4 theta.
அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 cos ஸ்கொயர் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா தானே வரும். இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்னா உங்களுக்கு 2 cos ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா, ஃபார்முலா பாருங்கள். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டானா 2 cos ஸ்கொயர் தீட்டா. அப்படிங்கும்போது 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டானா 2 cos ஸ்கொயர் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு. சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வரும், இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். இங்கே 2 பவர் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ அப்படி இருக்கும்போது 2 cos ஸ்கொயர் தீட்டாங்களா. ஸோ 2 பவர் 0. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா 2 பவர் 1. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர்னால் 4 தானே. அதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு 2 தீட்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. ஸோ 2 பவர் 1, இங்கே 2 ஸ்கொயர் 2 க்யூப் 2 பவர் n. சரிங்களா, 1ல் ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே 0ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 வரைக்கும் தானே முடிக்கணும். n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 1லேருந்து n வரைக்கும், ஆர் 0லேருந்து n மைனஸ் 1 வரைக்குங்களா. நீங்கள் இந்த ஸ்டெப்பு எழுதாத டேரெக்டாக இந்த ஸ்டெப்பில் எழுதுனீங்க அப்படின்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் இங்கே 2 பவர் 1, இங்கே 2 பவர் 2, இங்கே 2 பவர் 3, இங்கே 2 பவர் n. ஸோ இங்கே 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாவுக்கு 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ உங்களுக்கு இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் 2ங்கிறதே கிடையாது, தட் இஸ் 1 மட்டும்தான் இருக்குது. 1னா 2 பவர் 0 தானுங்களே. ஸோ இங்கே 2 பவர் 1, இங்கே அடுத்தது 2 பவர் 2. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 பவர் n மைனஸ் 1ன்னு வந்துடுங்களா. டிவைடட் பை நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் 2 தீட்டா 4 தீட்டா காஸ் 8 தீட்டா காஸ் 2 பவர் n தீட்டான்னு வந்துடுங்களா. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. காஸ் 2 தீட்டா 4 தீட்டா 8 தீட்டா காஸ் 2 பவர் n தீட்டா. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் பாருங்கள் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாவை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2 தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 4 தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா, ஹோல் டிவைடட் பை. சார் எல்லாமே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காஸ் 2 தீட்டா 4 தீட்டா 8 தீட்டா காஸ் 2 பவர் n தீட்டா. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா, 2 cos ஸ்கொயர் 4 தீட்டா. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 2 cos ஸ்கொயர் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா டிவைடட் பை காஸ் 2 தீட்டா 4 தீட்டா காஸ் 8 தீட்டா காஸ் 2 பவர் n தீட்டா. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 பவர் 1 இருக்கிற மாதிரி இங்கே 2 பவர் 2, இங்கே 2 க்யூப் அப் டு 2 பவர் n. ஸோ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 பவர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதனால் 2 cos ஸ்கொயர் தீட்டா 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா 2 cos ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 தீட்டா அப் டு n மைனஸ் 1 வரைக்கும் தான் உங்களுக்கு வரணும். 0ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 வரைக்கும் வரும். இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகிறனால உங்களுக்கு n வரைக்கும் இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு 2 பவர் இங்கே 2 அப் டு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்க, n டைம்ஸ் இருக்குங்களா. ஸோ 2 பவர் n. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஒரு காஸ் தீட்டா மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன், ரிமைனிங் ஒன் உள்ளாரையே தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இருந்து எடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு காஸ் ஸ்கொயரும் ஒரு தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும், அடுத்தடுத்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் 2 பவர் n மட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே உங்களுக்கு 2 பவர் n மைனஸ் 1 தீட்டாவோட முடிஞ்சு போயிடுது. சரிங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பவர் n காமனாக எல்லா 2வையும் வெளியில் எடுத்துடுறீங்க. இதில் ஒரு காஸ் தீட்டா மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் தீட்டா. இங்கே தான் மேலே இருக்கிறது உங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகி போயிடுதுங்களா. ஒரு காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும், காஸ் 4 தீட்டா காஸ் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா வரைக்கும் இருக்குங்க. எல்லா டேர்மும் ஒவ்வொன்று கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர் டிவைடட் பை. உங்களுக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு காஸ் 2 பவர் n தீட்டா மட்டும் இருக்கும். சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், cos 2 power n cos theta divided by cos 2 power n theta into cos theta cos 2 theta cos 4 theta 2 square theta எழுதிக்கலாங்களா, cos 2 power n minus 1 theta dot dot. சரிங்களா, which is equal to. ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீரம் பார்த்தாங்களா, cos a cos 2a cos 2 square a 2 power n minus 1a அப்படின்னா sin 2 power n a divided by 2 power n sin a. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஏவுக்கு பதிலாக தீட்டான்னு அப்ளை பண்ணிக்கோங்க. 2 power n cos theta divided by cos 2 power n theta sin 2 power n theta divided by 2 power n sin theta. 2 power n cancel ஆயிடுச்சு. sin 2 power n cos 2 power n tan 2 power n theta into அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இது ரெண்டு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க.
இந்த டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. காஸ் பை சைன் உங்களுக்கு என்ன வந்துடும், காட்டுன்னு வந்துடுங்களா. ஸோ tan 2/n theta into cot theta which is equal to RHS. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஓவர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேஜ் நம்பர் 110 கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. y = sin 2x, y = 2 sin x ஆர் கிராஃப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ sin xோட கிராஃப் நம்ம பார்த்தங்களா, 0 π/2 π 3π/2 2π. ஸோ அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போகுங்களா. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ உங்களுக்கு -1. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு இந்த மாதிரி sin xோட கிராஃப் போகுங்களா. அந்த sin xல இருந்து sin 2x 2 sin xோட கிராஃப்லாம் நீங்கள் வரையலாம். அது ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரெண்டுக்குமே கிராஃப் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் கிராஃப் வரையும் போது அந்த டிஃப்ரெண்ட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் sin 2a = 2 sin a cos a. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. when a object is projected with speed u at an angle alpha in the horizontal over level ground, the horizontal distance its travel before striking the ground is. ஸோ இப்போ ஒருத்தர் கிரவுண்ட் லெவலில் நின்றுட்டு ஒரு பாலோ ஏதோ ஒன்று தூக்கி விசிறும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது இப்படி மேலே போய் இப்படி வந்து கிரவுண்ட் லெவலில் ரீச் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஆல்ஃபாங்கிறது மேக் பண்ணும். அதேமாதிரி அவங்க என்ன ஃபோர்ஸில் அந்த பாலை தூக்கி போடுறாங்க, ஸோ அவங்க என்ன ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாலோட ஆங்கிள் உங்களுக்கு மேக் பண்ணும். சரிங்களா. ஸோ அந்த ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா R = u² sin 2α / g. சரிங்களா. ஸோ இதில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து எப்போ கொடுக்கும் அப்படின்னா u² / g ஃபார்முலா when ஆல்ஃபா = π/4. ஆல்ஃபாவுக்கு π/4 போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணும். ஸோ பாருங்கள், சைனோட கிராஃபில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து +1, மினிமம் வேல்யூ -1. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ரீச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறது. ஆல்ஃபாவுக்கு π/4 போடுங்க, u² sin 2 times of π/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, இது 2ன்னு மாறுங்களா, / g. ஸோ இப்போ சைனு பாருங்கள், இங்கே π/2ன்னு வருங்களா. இப்போ sin π/2ஓட வேல்யூ 1ங்களா, u² / g. சரிங்களா. ஸோ சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. ஸோ உங்களுக்கு ஆங்கிள் π/2வை விட நீங்கள் வேறு எந்த ஆங்கிள் போட்டிங்கனாலும் 0 somethingல தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கம்மியாக குறையுங்களா. ஸோ ஆல்ஃபாங்கிறது π/4 இருக்கும்போது u² / gங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த sin 2a = 2 sin a cos aன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் ஆஃப் sin a cos a, இந்த 2 இந்த சைடு வந்துருச்சு. sin 2a தி ஹோல் மாடுலஸ் which is less than or equal to 1/2. சரிங்களா. ஸோ இப்போ அந்த கிராஃப் வரையும் போது உங்களுக்கு தெரியும். இதனோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் பாருங்கள், ஏவோட ஆங்கிள் போடுங்க. மாடுலஸ் ஆஃப் sin a cos a = ஏவுக்கு பதிலாக π/4ன்னு போடுங்க. ஏவுக்கு பதிலாக π/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் sin 2 times of π/4 / 2 which is less than or equal to 1/2ன்னு கொடுத்துருக்காங்களா. சரிங்க, இங்கே பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு மாறுங்களா. ஸோ π/2ஓட வேல்யூ 1ங்களா, சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1ங்களா. ஸோ 1/2. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ஏவோட ஆங்கிள் π/4 தவிர நீங்கள் வேறு எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் 1/2வை விட உங்களுக்கு வேல்யூ குறைவாக தான் வரும். சரிங்களா. ஸோ இது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், -1/2 less than or equal to sin a cos a less than or equal to 1/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு மைனஸ், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் நீங்கள் அதை ஃபார்முலா படிப்பீங்க. -r less than or equal to x less than or equal to +r, that is modulus of x equal less than or equal to இது ஆறுங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம்னா -1/2 less than or equal to sin a cos a less than or equal to 1/2. So the maximum value of sin a cos a, sin a into cos a ஓட maximum value 1/2 எப்போ angle a equal to π/4 இருக்கும்போது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் மோர் சம்மு.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் அப்படியே புக்லேயே பார்த்துக்கோங்க, நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. A football player can kick a football from ground level with an initial velocity of 80 feet per second. Find the maximum horizontal distance the football travels at what angle அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிங்கிறது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிறீங்க 32 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோங்களா. ஸோ இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் நின்று ஒரு பால் அப்படி கிக் பண்ணும்போது ஸோ அந்த பால் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகுது கிரவுண்ட் லெவலில் ரீச் பண்ணுது, அதே மாதிரி அதனோட ஆங்கிள் ஆல்ஃபாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதனோட ஸ்பீடு அவன் வந்து இப்படி அந்த பாலை கிக் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் உதைக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு 80 feet per second அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா R = U² sin 2 alpha / G which is equal to Uங்கிறது உங்களுக்கு 18 கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ 80 × 80 sin 2 alpha / 32. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருங்க, 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வருங்களா, இங்கே 4ன்னு வரும். எகைன் வந்து இதை நீங்கள் இந்த 80 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா 20ன்னு வந்துருங்களா. ஸோ 10 × 20 × sin 2 alpha அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 200 feetன்னு சொல்கிறாங்க. ஸோ 10 இந்த 10 × 20ங்கிறது உங்களுக்கு 200ங்களா. ஸோ ஆல்ஃபாவுக்கு π/4ன்னு போடுங்க. எப்போவுமே உங்களுக்கு ஆல்ஃபாங்கிறது π/4க்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இதை ஃபார்முலாலேயே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ஃபாவுக்கு π/4ன்னு போட்டிங்க அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு π/2ன்னு கிடைக்குங்களா. sin 90 degree தட் இஸ் sin π/2ஓட வேல்யூ உங்களுக்கு 1 சரிங்களா. ஸோ 200 feet தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ ஹென்ஸ் he has to kick the football at an angle 45 degree that is π/4 to reach the maximum distance சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸில் எல்லா சம்ஸும் உங்களுக்கு ஓவர். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சம்ஸ் எல்லாமே டீச் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.